ஆங்காரம் ஓடியா ஓடிவா. பட்டின வரணும் யாரு எதுக்காக மேடம் வந்த ஓடியா இறங்கி வா. அப்படி வாடா. ஆய் ஆய் இல்ல இதுயா பயமா இருக்கா? ஏய் இங்க வாடா. ஓ வேணும் தங்கமா. வணக்கம். யார் வந்திருக்கீங்க? ஐயா நம்மடா. ஐயா எந்த இலையில இருந்து வந்திருக்கீங்க? உங்க இல்ல இது எங்க ஆங்காரமா வாங்க பாப்போம். வாடே. ஏய் யோ போடி. அப்புறம் சொல்றீங்களே பரவாயில்ல ஆங்காரமா இருக்கீங்க பரவாயில்ல. எந்திரிங்க. சந்தோஷம். எந்த இலையில எங்க இருக்கீங்க நீங்க? உங்க இல்ல பேரு? அடுவளை அம்மன். அம்மன் ஐயன். நீங்க ஊருக்காக தெய்வமா இப்படி இந்த பிள்ளை மேல எதுக்கு வந்திருக்கீங்க? குஞ்சி மேல எதுக்காக வந்திய காரணம் என்ன? என்ன காரணம் சொல்லுங்க. வழி யாரு படல? யாரு? என் பங்காளி வழிபடல. யாரு பங்காளி? பங்காளி. ஐயனுக்கு பங்காளி இருக்காங்களோ? பங்காளி இருக்காங்களா பக்தர் இருக்காங்களா? சரி நீ சொல்ற நான் நம்புறேன். நீ ஐயன்கிற வைக்கிற அடையாளத்தை எடுக்கணும். அப்பதான் நான் நம்புவேன். அடையாளம் பாப்பா அந்த மனைய ஒரு கடையை நினைச்சுக்க. உன் ஐயன் சொல்லி ஏமாத்துறாங்க. நீ நினைக்கிற இடத்துல ஐயன் போய் சரியா மனசுக்கு ஒரு கடையை நினைச்சுக்க. நினைச்சாச்சா? சமயத்தமா ஐயன் வந்திருக்குன்னு ஆட்டம் கொடுத்துருக்காங்க. உண்மையா இருந்தா எடுக்க விடு. இல்ல அப்படின்னா மறைச்சுக்கணும். ஐயன் தானே நீ? ஐயன் தானே? மாத்தி எடுத்துன்னு வச்சுக்க. எடுத்தா என்ன பண்றது? பாப்போம். நினைச்சாச்சாப்பா? நினைச்சாச்சா? ஏடு. நீ உண்மையான ஐயனா இருந்தா எடு. அதானா? எந்திரி எந்திரி கூட வேண்ட வா. சரி சந்தோஷம். ஏன் இந்த புள்ளைய ஆட்டி படைக்கிற காரணம் என்ன? ஆட்டிலாம் படைக்கல. அப்புறம் யாரு யாரு ஆட்டி படைக்கிறது? ஆட்டி படைக்கிறது யாரு? ஆட்டிலாம் படைக்கல. அப்புறம் என்ன பண்ற? என்ன ஒழுங்கா பள்ளையம் பார்த்தனா நான் வந்து போவேன். வந்து போய் இந்த பிள்ளைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படியா? என்ன சம்பந்தம் தெரிஞ்சுக்கலாமே? குஞ்சு. உங்க குஞ்சு தானா? உங்க வரத்துல பிறந்ததா? சரி. ஏன் மாறி மாறி என்னமோ அந்நியன் மாறி 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 மாறிலாம் வரல. அப்புறம் உண்மையில் நீங்க தான் இருக்கிறீங்க. அப்ப இடவு பண்றது யாரு? எவனும் இல்ல. ஏன் இருக்கும் ஒரு கேள்வி கேட்க கூடாதா? அப்புறம் தாய் தலை முடிஞ்சிடறாரு அந்த பிள்ளைக்கு. ஏன் அப்படி? உண்மையை சொல்லு. இந்த உள்ள ரொம்ப கொஞ்சம் படிக்க வந்தியா? இல்ல. என்ன காரணம்? அப்ப இவட தொந்தரவு பண்ற யாரு? நீ ஐயன். சரி சரியா? எல்லா யாரும் பண்ணல. இந்த புள்ளையோட தாப்பன் சொல்றாரு தொந்தரவு பண்றான்னு. என்னப்பா தொந்தரவு பண்ணுறாரு? என்னப்பா? படிக்கிறதுக்கா டியூஷன் போகிறதுக்கா நான் வீடு மாற்றி வரலன்னா ஐயனார் கோயிலே ஐயனார் கோயில உட்காந்துங்களா? வேற ஒன்றும் இல்லையே. படிக்கணும் அவ்வளோதானே? ஐயனை வணங்குங்க. கரெக்டாக பண்ணுங்க. ஐயனா இருக்காங்களா இல்லை வேற இன்னும் வேற இன்னும் ஆள் இருக்காளாமே ஐயனார? நான் மட்டும் தான் இருக்கேன். இல்லையே. இந்த மோதிரே அந்த செழிப்பு இல்லை. செழிப்பு இல்லைன்னு கேட்குறாங்க. அவங்க பரிசு அங்கே பேசு. இந்த பையன் யாரு? இது யாரு? குஞ்சோட அப்பா. குஞ்சோட அப்பா. உனக்கு என்ன வேணும்? குஞ்சோட அப்பா உனக்கு என்ன வேணும்? அதுவும் குஞ்சு தானா? அது குஞ்சு தானா? அப்ப கேள்வி நீங்க நல்லா கேள. கேளப்பா. ஏப்பா என் பிள்ளை அந்த மாதிரி பண்ண கேளு. ஏப்பா தொந்தரவு பண்ற? நல்லா நான் பண்ணல. யார் பண்றது? யாரு? நான் இருக்கிற வரைக்கும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா. நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு என்ன தெரியலையப்பா. நீ என்ன பண்ண? பிள்ளை செய்ய சரியில்லையா? படிக்க மாட்டேங்கிறானா? வருவான். எப்போ வருவான்? எப்போ கொண்டு வந்து காட்டுறேன். எப்போ காட்டல? உன் புள்ளன்னா ஆபத்துக்கு போய் வரணும், ஒதுங்கி நிக்கணும். இந்த மாதிரி பண்ணி என்ன பண்றது? வழிபட்டா நான் வந்திருக்க மாட்டேன். வழிபடாதனால வந்திருக்கீங்க. எவ்வளவு நாளா வழிபடல? உண்மையை சொல்லு. 5 தலைமுறை ஆச்சு. உண்மையா? அப்புறம் என்ன ஒண்ணு? 5 தலைமுறை நீங்க பட்டினியா போட்டா என்ன ஒண்ணு? என்னோட தெய்வங்களா வந்து சாம்பிராணி வாங்கிட்டு போது என்னை மட்டும் தனியா ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்படியா? ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? இந்தா கூப்பிடு. கூப்பிட. யாரு கூப்பிட? யார் பாது? வா வட்டி வந்து பேசும்போது சாமி கிட்ட என்ன எவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க?
கேட்கறது பதில் சொல்லு. இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ வந்த விஷயத்த சொல்லு. வந்த விஷயத்தை ஐயப்பா, இங்க எல்லையில எனக்கு இந்த சாமா என்னோட வந்து என் எல்லைய என்னோட சாமானா இருக்கணும். வச்சு தருவீங்களா? அது இப்போதைக்கு வச்சு தர முடியாது. 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் அவகாசம் முடியா? 3 வருஷம் எப்படி? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். சொல்லிட்டு போறேன் உங்கள்கிட்ட. தெரியாததுனால தானே அதெல்லாம் இல்ல. இந்த கூச்சலுக்கு நாங்க இருக்கணும். சரி, நீ ஆரம்பத்துல வந்து எங்க கூட கலந்துக்கலையே, இப்பதானே நீ வந்திருக்கீங்க. யாரும் கூப்பிடல. கூப்பிடாம எல்லாரும் கூப்பிடாம நீ வந்து எங்க சாம்பிராணி போட்ட? ஒதுக்கில போட்ட. உன்னோட மனக்கட்டு எப்படி இருந்துச்சு? பாலஞ்சி இருந்துச்சு. அப்புறம் அடைஞ்சு போயிருக்கீங்களா? எங்க இருந்த எத்தனை நாள்? அங்கதான் இருக்கு. எல்லாரும் வந்து கூட்டு போனியா? வந்து நான் தானே வச்சேன். வந்தியா? நீ வந்த நீ அந்த ஆரம்பத்துல சொல்லல. சொல்லிருக்கேன். ஆரம்பத்துல சொல்லலையே எங்கள்கிட்ட. ஆரம்பத்துல எங்களுக்கு சொல்லலையே. சொல்லியிருந்தா அப்பயும் உனக்கு மன கொடுத்துருப்பேன். அந்த கூச்சல்ல உனக்கு மன கொடுக்குறோம். ஆனா 3 வருஷம் கழிச்சு தான் கொடுக்க முடியும். இல்லையா? கூச்சல் மட்டும் வந்து போவேன். 3 வருஷம் கழிச்சு தான் கொடுக்க முடியும். உனக்கு இடம் பங்காளி கூப்பிட்டு பேசுவோம். நீங்க தான் கேட்டு சொல்லணும். சரிப்பா. கேட்டு தெரிஞ்சோம் புள்ளைய தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் கூச்சல் மட்டும் வருவேன். சரி, அப்படியே அந்த கேவலப்படுத்த தாய்த்து போடலாம் என் முடிவு போனேன். அப்படி நீ சொல்ல வேண்டியது அப்பயே அடி நான் தான் இருக்கேன் சொல்ல வேண்டியதானே? ஏன் அந்த மாதிரி நம்ப மாட்டாளே? நம்ப மாட்டேங்கிறாங்களா? நம்ப மாட்டாங்க. அடையாளம் எடுக்க சொல்லியாச்சு, முடி கொடுத்தாச்சு, இல்லாட்டி மாற்றி எடுக்க முடியாது. அடையாளம் ஜாமியாக இருக்குது. ஏன்னா மனசு நினைக்கிறது எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால நான் அடையாளம் எடுக்க சொல்றது புரியா இல்லையா? அதனால என்னங்கிறத வழிமுறை பண்ணிக்கணும். சரியா? நீ இனிமே பிள்ளைய தொந்தரவு பண்ணக்கூடாது. நாங்க வச்சு வழிபட்டாங்க. அதான் 3 வருஷம் என்னமோ சொல்றாங்களே, எனக்கு அதெல்லாம் முடியாது. அது பார்க்கல. ஏப்பா 3 வருஷம் இதை வேலை நடக்கா? கூச்சலுக்கு வா, உனக்கு வாடத்தாரம் வாங்கிட்டு போ. அதான் பண்ண முடியும். 3 வருஷம் கழிச்சு தான் 3 வருஷம் கழிச்சு தான் உனக்கு நாங்க எதா இருந்தாலும் உன்னோட ஏன் போன வருஷம் வரல? கேளுங்க. நான் கேட்டல. ஏன் வரல? வந்தேன். எங்க வந்து யார்கிட்ட வந்தேன்? யாரு மேல வந்து அடைஞ்சா? என் மகனா நானே வந்து அடைஞ்சேன். இந்த குஞ்சு மகனா வந்து அடைஞ்சேன். அடைஞ்சா நீ ஆடலையா? நீ ஆடி மாதிரி பேசணும்ல. ஆடி வாய் திறக்கலப்பா. நீ ஆடி வாய் திறந்தீங்கன்னாக்கா வேணும். என்ன வேணும்? எல்லாம் வேணும். உன் பிள்ளை இருக்கு, நல்லா கவனமா கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. எல்லையே கொடுங்க. எல்லாம் வாங்கிக்கலாம். கூச்சல் வேணும். இந்த கூச்சலுக்கு பேசிக்குவோம். ஆமா, கூச்சலுக்கு வா, உனக்கு நான் இடம் வாங்கி தரேன். எனக்கு இங்க இருந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போ. இல்ல, நீ கூச்சலுக்கு வா, பேசிக்கிட்டு உனக்கு இடம் வாங்கி தரேன். கூச்சல் தான் வேணும். இல்ல, மனையை சரி பண்ணணும். இப்பைக்கு அது முடியாத காரியம். அதனால 3 வருஷம் அவகாசம் கேட்கிறேன். அந்த மனையில கொடுக்க முடியாது. இப்ப அந்த மனையில எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? இந்த மனையில ஒதுக்கல உன்னைய அந்த இடத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சரி பண்ணி காட்டுறேன். சரி பண்ண நம்பி கொடு. நீ சரி பண்ண வைக்கிறியா? நான் சரி பண்றேன். நீ சரி பண்ணு, நான் வைக்கிறேன். நான் பல்லைய பாக்குறேன். பல்லைய காட்டுறோம். என் மனைவி 2 பேரும் கூறி உட்காந்துருக்கு. மனைவில யாரு? பூர்வல புஷ்பகளா? அவங்களும் பஸ்ல இருக்காங்களா? சரி, எல்லாத்தையும் ஒண்ணு சரி. புரியுதா? ஏறுதா அப்படி ஏறுதா? அதனால என்னங்கிறத பார்த்துக்க கரெக்டாக தான் வந்து பார்த்துக்கணும். இதுதான் காரணம். அதாவது ஒரு தெய்வங்கள் வந்து நம்ம குடும்பத்தோட சீன்னா தான் நமக்கு அது முறை வரும். இப்போ வந்து எல்லாம் விளக்கம் வந்துருச்சா என்ன விஷயமா அதுதான் வரும். இல்லாட்டி அடையாளம் எடுக்க முடியாது. அது என்னங்கிற பண்ணுங்க, நமக்கு தொந்தரவு இருக்காது. உன் பிள்ளைக்கு பாதுகாப்பாக கூப்பிட வந்து உன் பிள்ளை மேல வந்து பேசு. சரியா? இவன் மேலதான் பேசியா இல்லை வேற யார் மேல? ஏன் அப்படியே? ஏன் குஞ்சு அப்படியா? பரம ஆண்ட குஞ்சுது. அப்படியா? சரி, சந்தோஷம். சொந்தமாங்க செஞ்சிருவேன். செய்யறப்பா செய்யறப்பா. கூச்சலுக்கு வாப்பா. கூச்சலுக்கு வா, உனக்கு நாங்க ஆடி மாசம் கூச்சலுக்கு வா, பேசிக்கலாம். அந்த வாய்ப்பு இல்ல. என்னன்னா கூப்பிட்டுருக்கேன். அப்புறம்னா நீ வா, கூச்சலுக்கு வா. பங்காளி எல்லாம் சேர்த்து பேசினா உனக்கு நாங்க இடம் கொடுக்க முடியும். எல்லாத்தையும் நாங்க பண்ண முடியாது. என்ன சேர்த்து கொண்டு வரணும்? கொண்டு வா. எல்லாரும் அழைச்சிட்டு வா. போய் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆளே இருக்கும். போய் கொண்டு வா. இந்த பிள்ளை தொந்தரவு பண்ணுவா. எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து கொண்டு வா. இந்த பிள்ளை சின்ன பிள்ளை என்ன பண்ணுச்சு? நான் ஒண்ணு வச்சுக்குவேன். அது வேற மாதிரி போயிடும். ஆமா, இனிமே இங்க இருக்கு யாரு? முனி. என்ன முனி? காரகுச்சி முனி.
அப்ப யாரு போறியா? அவர் போறா நீ போறியா? நான் தான் போகணும். நீ தான் போகணுமா? அவர் என்ன பண்ணுவாரு இல்லையில இருந்து? விட்டா ஆ விட்டா ஆ என்னையே ஒதுக்குறாரு. ஆ? சரி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நடத்துங்க. சரியா? சந்தோஷமா? சரி கூட சீக்கிரம் வேலையை முடிச்சு விட்டுருங்க. உள்ளே தொந்தரவு பண்ணாதியா? என் புள்ளைய சொன்னா இந்த கூத்துல இருந்து ஆளை வைக்கலாம். சீக்கிரம் வந்து நீ அதை போய் எல்லாம் சரி பண்ணு, கொண்டு வா. நான் சரி பண்ணி கட்டணே ஆளை வச்சாங்க சரி பண்ணி கட்ட முடியும். அதான் சரி பண்ணி கொண்டு இதெல்லாம் உயிர் உண்டாக்கலைங்க. உண்டாக்கிடுவா. நீ எல்லாம் சரி பண்ணி பங்கல சரி பண்ணி கொண்டு வா. நான் அங்க வச்சானே ஊருக்கு கொண்டு வர முடியும். ஒரு அடையாளம் காட்டி ஒரு வேலையை போட்டு முடியும். நான் காட்டி எத்தடி காட்டுது? காட்டி தான் இருக்கு. இடம் பண்ணலையா? சுத்தம் பண்ணணும். இடம் சுத்தம் பண்ணணும். காட்டுக்குள்ள இருக்கிற இந்த வாரத்துல ஏதாவது இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டோம். பேசி முடிவு பண்ணிட்டாங்க. கூப்பிடும்போது எல்லாரும் பேசுமா? இங்க பேசி நல்லா பண்ணு. இப்ப பிள்ளைங்க இருந்தா சாந்தமா இல்லையா? சாந்தம் தொந்தரவு பண்ணக்கூடாது, படிக்க விடணும். இப்போ